வெல்கம் பேக் டு எஃப்எஃப் ஷார் கேமர்ஸ். நம்ம இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு கைஸ். எனக்கு கோப்ரா வந்துச்சு. நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்களே. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 800 டைமண்ட் இருந்தது. அதில் 200 ஸ்பின் பண்ண உள்ள. சரி, அடுத்து 200 ஸ்பின் பண்ணாவது கருணாக்காரன் கொடுப்பான்னு பார்த்தா கருணே காட்ட மாட்டான். சரி, இப்போயாவது கடிச்சுன்னா பருமா கச்சிரு சொல்லி பண்ணேன். அதுக்கும் கொடுக்கல. உனக்குலாம் தர முடியாதுடான்ட்டான். டேய் கரீனா, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. 800 டைமண்ட்ரா, இந்த 200 டைமண்ட்லையாவது குட்றா அப்படின்னு நினச்சி கட்சியில் ஸ்பின் பண்ண கைஸ். இதுக்கு மேலே ஸ்பீடாக தொட்டால் வேலைக்கு ஆகாது. அப்படியே விட்டேன். கட்சியில் என்ன பண்ணா நீங்களே பாருங்கள். கடைசி ஸ்பின்லையாவது கிடைக்குமா? அதுலேயும் கொடுக்கல கைஸ். அவன் இந்த மாதிரி பண்ணால் நக்கின்னு போகலான்ட்டான் கைஸ். எனக்கு சிறான் டென்ஷன் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லுங்க கைஸ். இந்த கரீனாவை இந்த மாதிரி பண்ணால் எப்படி கைஸ் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறது? எனக்கு சரி அத்தோட்டி ஏகே ஒதுனிறாங்க, அதுக்காக ஸ்பின் பண்ணலாம். ஏகே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி ஏகே இருக்குது கைஸ். சரி வாங்க, இதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? அதான் கொடுக்கலையே கரீனாக்காரன். சரி வாங்க மேட்ச் உள்ள போகலாம். சரி, ஏதோ ஒரு இடத்துல இறங்கலாம். என் ஃப்ரெண்டு என்ன பண்ணால் கிளாக் டவரில் இறங்கிட்டான். அவன் கிளாக் டவரில் நல்லா ஆடுவான்னு சொல்லிட்டு இறங்குனேன். சரி, நம்ம வழக்கம் போல் மேலே இறங்குவோம். அதை பார்த்தா இந்த ஃபோனு நான் வச்சுக்கிட்டு வர 4GB ரேம் தான் கைஸ். ஆனால் அது நல்லா தான் இருக்கும். அது லேக் மட்டும் செம்மையாக இருக்கும். அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. உங்களுக்கு எதாவது நல்ல பெஸ்ட்டு கேமிங் ஃபோன் எதாவது தெரிஞ்சுருந்தால் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் கைஸ். சரி, அப்படியே நம்ம மேட்ச் உள்ள போகலாம். இப்போ நான் கன்று ஏகே எங்கேயாவது இருக்குமான்னு பார்த்தேன். நம்மளுக்கு லக்கு இருந்தது. ஆனால் ஏகே கச்சிச்சு. என்னடா இது இனிமே காணுமே, என்னை ஊட்டிய பூரா நீங்கள் கில்லடிலாம் பார்த்தா அதுக்குள்ளே நம்ம தலைவன் என்ன சொன்னால், தலை இங்கே வா தலை, இங்கே ஒருத்தன் நச்சுனுக்கிறான் அப்படின்னா. எங்கடா பார்த்தா காரில் அங்கே ஒருத்தன் ஓடுறான்னா. என்னால் நம்பவே முடியல. சரி இருப்பா, எனக்கு இப்போ இது காலை நேற்றுன்னு வரேன்னா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு ஓட்டான். எங்கடா பார்த்தா அதை கிட்ட வந்துட்டான் திரும்பி. அதுக்கப்புறம் எனிமி எங்கடாடா நான் சும்மா ப்ராங்க் பண்ணேன் உன்னை அப்படின்ட்டாங்க. சிறான் டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டேய் ப்ராங்க்லாம் பண்ணாத, உண்மையே சொல்லி எனிமியே இல்லை. எதுக்குடா இந்த இடத்துல இறக்கி விட்டேன்னு கேட்டால், எனிமி வருவான். கிளாக் டவரில் எனிமி இல்லை, அது ஃபஸ்ட்டு. இப்போதான் எனிமி இருப்பான் பாரு, சுற்றி தேடுந்தான். சரி இருப்பா, தேடி மெடிக்கிட்டே இல்லை. சரி நான் மெடிக்கிட்டு எடுத்துன்னு வரேன்னு பார்த்தா அங்கே ஒருத்தன் சுட்டுந்தான். எங்கன்னு பார்த்தா டி காரில் போகிறான்டா அப்படின்னா. எங்கடா பார்த்தா அவங்க நம்பி இருப்பா. எங்கப்பா நீ இப்படி ஓடலாம்ப்பா, காரை கொளுத்தி விட்டேன். சரிம்மா டே ஓசிகள் தட்டான்டா அப்படின்னு சொல்லி டேமேஜ் கிட்ட குளோவல் போட்டாங்க. எனக்கு அந்த இருந்தது ஒரு கில்லு. அவன் சொல்கிறான் நீ அடிக்கிறேன் நான் அடிக்கிறேன்ட்டு. அவன் சொன்னான் நான் தாண்டா அடிப்பேன்னா. டேய் வா ரேஸ் வச்சுலாம், எவன் அடிக்கிறான்? நான் நீ அவனை அடிக்க முடிய மாட்டேன். நான் எந்த அடிக்கு போனாலும் மன உசேன் கோல்டுக்கே டஃப் கொடுத்து நம்ம போய் கில்ல அடிக்கிறோன்னு சொல்லிட்டு எடுத்துவேங்க ஒரு ஓட்டம். நிக்கிலிய வண்டி அந்த குளோவல் தாண்டி போய் அவனை ஒரே அடி அடிச்சு காலி பண்ணுறதையும் எனக்கு தூக்கமே வரல கைஸ். நானும் போயினே வரேன். டேய் தம்பி இருப்பா, எங்கப்பா போவேன்னு திரும்பி பார்த்தா அவன் அங்கே ஆளையே காணும். அப்பந்தான் தெரியுது அவன் எப்பயும் மேலே ஓட்டுக்கிறான். ஓடுனேன். அந்த இது கேரக்டர் வேறு இருந்ததுனால எனக்கு அல்லாக் வச்சிருந்ததுனால கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தது. எனக்கு தெரியும், ஏன்னா இந்த மாதிரி பசங்களாம் எப்படி ஓடுவாங்கன்னு. இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் இருக்க மாட்டேன், ஸ்ட்ரைட்டாக அந்த மேப்புக்கு போவான்னு தெரியும். அதனால என்ன பண்ணேன், சரி நம்ம அங்கே தான் போகிறான், நம்ம முன்னாடியே போயிடலான்னு. பின்னாடியே ஒருத்தன் தொத்தின்னு வரான் கில் அடிக்கிறதுக்கு. நம்ம அவன் கில் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கில் அடிச்சிடணும். எனக்கு வேறு ஃபோனு நெட் லேக் அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீங்கள் டவர் வேறு கடிக்க மாட்டுது. நான் வேறு வோடஃபோன் தான் வச்சுக்கிறேன். அதனால சரி பையன் இங்கே வந்துருப்பானா ஒரு சந்தேகம். அதனால என்ன பண்ணேன், எனிமே வந்து லூட் அடிப்பானே. அங்கே பார்த்தா லூட் அடிச்சான். அப்பயே கண்டுபிடிச்சேன் இங்கே தான் இருக்கிறான் பையன். எங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு அல்லாக் போட்டு ஓடுவேன் தைச்சின்னு. எங்கடா இருக்கிறான்னு வச்சு எங்கே இருப்பானே தெரில. கட்சியில் எனக்கு வெறி ஆகிட்டேன். என்னடா அவன் இனிமையாக மாட்டியாடான்னு. அப்புறம் பார்த்தா தளபதி அங்கே லூட் டெஸ்ட் ஓடி வர்றாரு. அங்கே பாருங்களேன், இவ்வளோ அழகாக ஓடி வரான். தலை இருத்தோ வந்துட்டேன் இருன்னு. பின்னாடி அங்கே ஒருத்தன் ஓடி வரான். டே தம்பி எப்பா இங்கே இனிமையாக இல்லை பண்ணுறேன். டப்புன்னு சரியான டேமேஜ் கொடுத்தோம். பையன் சுற்றி மெடிக்கெட் போட்டுருவானா க்ளோவல் போட்டு. ஐயோ நம்ம ராஜதந்திரம் கிரானைட்டில் போடலான்னு சொல்லிட்டு, நம்ம தான் பெரிய கிரானைட் பக்கிரியாச்சே, நம்ம பாம்பு போட்டால் ஒரு ஸ்குவாடே வெயிப்பு பண்ணிடலான்னு சொல்லிட்டு கிரானைட் குக் பண்ணுவேன். குக் பண்ண அவன் என்ன பண்ணான் நீங்களே பாருங்க. சிக்கமா இப்போ இருக்கிற எல்லா பிளேஸும் உஷாராயிட்டுக்கிறான். இப்போ தான் கைஸ் எனக்கு ஒரு சிக்கமே என்ன ஆச்சு நீங்களே பார்த்தீங்களா. இந்தமாதிரி ஒரு சம்பவத்தில் நான் என்ன பண்ணுவேன். ஆனால் எனக்கு ஒரு லக்கு என்னன்னா அவன் நாக் ஆகிட்டான். அதனால எனக்கு பிரச்சனையும் இல்லை. நாம தான் சிறந்த லூட்டு பொறுக்கி அவார்டு வாங்கிக்கிறோமே, அதனால எனக்கு பிரச்சனையே இல்லை. தரமாக லூட் வச்சுருந்தா எவனோ ஒருத்தர் கில்லு வந்தது. அவன் கில்ல பேர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பேபி கில்லர்னு ஒருத்தவன் தான். இன்னொரு வாட்டி வேணா வரும், அவனை பாருங்கள். அவனை எப்படியாவது நம்ம கில்லு எடுத்தே அவனான்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவன் இன்னும் ஈவோ கன் வச்சு அச்சுன்னு நான் எல்லாரையும் போட்டு அச்சுன்னா. சரி நம்ம லூட் அடிக்கலாம் போல. எவன் என்ன பண்ணால் நம்மளுக்கு தேவை லூட்டு பேக் இல்லை. நாங்கள் அதுலேயே கொஞ்சம் இது வெறித்தனமாக யோசிச்சு பேக்கை தான் வாங்கி தரமாக லூட் வச்சுருப்போம். அவனோட லூட் வச்சு சரி இந்த இடத்துல
என்ன வேலைக்கு ஆகாது. அவன் போடுறான்னு அவன் என்ன பண்ணுவான் மாஸ்டர்டக்கு, சரி நான் போடுறேன் வா, ஆனால் கார் நான் தான் ஓட்டுவேண்ணா, நீ மாஸ்டர்டக்கு போடுறான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா டப்புன்னு பார்த்தா டேடி காலிங் பேர் வந்தது. இதோ பாருங்கண்ணா, என்னடா அது டேடி காலிங்கா அப்படின்னு பார்த்தா அவன் டேடி காலிங் பேர் சரி அவனை நான் தான் கார் ஓட்டுவேன், நீ கார் மாட்டேன்ட்டான் டப்புன்னு. டேய் என்னடா இப்படி சொல்கிற, வாடா நான் அண்ணன் தான்டா ஓட்டுறேன் வாடாண்ணா, அதெல்லாம் இல்லை நான் தான் ஓட்டுவேன்றான். டேய் என்னடா இப்படி பண்ணுறியடா, சரி விட்றா நானே போயிடுறேன்னு. சரி தம்பி அப்பா நீ வேணாப்பா நீயே ஓட்டுப்பான்னு சொல்லி கொடுத்துனேன். அவன் ஓட்டுறான்னு கொடுத்தது என்ன பண்ணான் பாருங்க. இவனுக்கெல்லாம் எவன் தான் லைசன்ஸ் கொடுத்தானே தெரியல மானே. அவன் மானே இந்த லைசன்ஸ் இதோ எப்பா நீ போப்பா நான் நந்தே வரணுப்பா சொன்னா, அதெல்லாம் இல்லை நான் கார் வெளில எடுத்துருவேண்ணா நீ உக்காருண்ணா. அப்புறம் பார்த்தா மேலே வந்துச்சு. சரி இந்த இடம் வேலைக்கு ஆகாதுப்பா ஜோன் வந்துச்சு, நீ முதல்ல ஜோனுக்கு வர்றான்னு. அதுக்கப்புறம் தம்பி இதுப்பா ஜோனுக்கு தானே அதை போகலாம் சரி இங்கே போயிடலாம் மார்க்கெட்டுக்கு இதுன்னா. சரி வாங்கப்பா போகலாம். டேய் பாட்டு ஏன்டா இறங்குனேன் அப்படின்னா, எனக்கு லூட் வேணும்ண்ணா. டேய் மானா வாடா சீரமா ஜோன் வருது, இந்த ஜூமான கருணாக்காரன் தான் வெயிட் வச்சிட்டான் ஜோன் எங்கே ஜோன் சர்வே பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு செகண்ட் ஜோன் தேர்ட் ஜோன்லேயே வெயித்தனமாக குறையுது. இவங்கிட்டலாம் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. நீ முதல்ல ஜோனுக்கு கிளாக் டவர் வழியாக போடுன்னு. கிளாக் டவரில் மாசான அங்கே எனிமி எவனா இருப்பானா தெரியல, எனிமி இருந்தால் சமூகம் பார்த்துல முட்டு தலைவா வா போகலாண்ணா. கிளாக் டவரில் வண்டி விட்றான்னா சரி விட்றா எப்பா இவன் பேச்செல்லாம் கேட்க முடியாது. நம்ம புதுசாக ஒரு வண்டி எடுத்துலான்னு தேடினேன்னு கட்சியில் மேப்பில் அங்கே ஒரு வண்டி இருந்தது. சரி நம்ம லேம்பர்கினி ஏதாவது கச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே என்ன வண்டி இது போய் பார்க்கலான்னு பார்ப்பேன். நம்ம வண்டி ஏதாவது நல்ல வண்டியாக இருக்குமா, லேம்பர்கினி கட்சி கைஸ் நம்ம லக்கு கைஸ் இன்னைக்கு லேம்பர்கினி கட்சி நம்ம இனிமேல் நம்மளை பிடிக்க முடியாது. எவன்டா வண்டி அட பேதியில் போக மானே நான் சின்ன தாண்டா ரேஸ் கார் ஓட்டிருக்கேன். எவன்டா என்ன சொல்லிட்டு நீங்கள் அவனுக்கு வேலை பண்ண மாட்டேன் மானே என்கிட்டே வாங்க போனாலும் அவனோட ஓடு மானே. இதே என் ஃப்ரெண்டு எப்போ அடிப்பான்னு சொல்லி இன்னும் அடிக்கிறாங்க சம்டீமெண்ட்டு. அப்பா தம்பி அவன் அப்பா ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சான், சரி நீ அவன் உன்னே சம்பவம் பண்ணுறாங்க கிட்ட வந்துட்டான் டப்புன்னு. நான் வேறு யூஎம்பி தான் வச்சுக்கிறேன், அவன் மேக் வச்சுக்கிறானு மேக் வச்சுக்கிறான் பையன். நானும் என்னென்னவோ வித்த காட்டுவேன், அவன் எனக்கு மேலே வித்த காரணம் இருப்பான் போது சில காட்டுறான். டே நான் அவ்வளோ பெரிய ஆள் இருக்கா என்ன இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்டா, டேய் எங்கடா போனாங்கன்னா நம்பி சில கட்டெல்லாம் விட்டு விட்டெல்லாம் காட்டுவார். என்னடா இப்படி ஆட்டம் காட்டுறான் எதே ஒரு குளோவால் இல்லை. நான் அவள் தான் முடிஞ்சிச்சு. அடா பாவி நான் மேக வச்சு எடுத்துருவேன் நிறான் என் சிங்கக்குட்டி வருவேன்டா உன்னை அச்சு காலி பண்ணுறதையும் வருவேன்டா. என் தலைவமான மாஸ்டரை கட்டி ஓட்டி நீங்கள் பார்த்தது இல்லையா, இப்போ பார்ப்பீங்க எப்படி ஓடுறான் என் தலைவன். டே அவன் சொன்னான் நான் ஏற்று நீ வேணா பாரு நான் ஒரே இடத்துல உன்னை காலி பண்ணுவேன் என் பேரே மாற்றிடுன்றான். டேய் தம்பி உன்னால் ஏற்ற முடியாதுண்ணே. நானே நம்பல கைஸ் அவன் என்ன பண்ண நீங்களே பாருங்க. அவன் பாவம் உயிர் பயத்தில் ஓடுறான் குளோவால் போட்டு தெரிச்சுன்னு ஓடுறான் கைஸ். ஆனால் பையன் பாவம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பிரயோஜனமே இல்லை. எனக்கு கொஞ்சம் நேரத்தில் இருக்குறா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவன் எங்கேருந்து வந்து ரிவே பண்ணான். சரிப்பா ஏதோ ஒன்று நம்மளும் ரிவே பண்ணி விட்டானா அது போதும், நம்ம எங்கே கல்யாணமோ அங்கேயே லூட் இறங்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதே இடத்துக்கு போகணும். ஜூன் வரை கொஞ்சம் பெருசாகுது. சரி அது அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு லூட்டு தான் முக்கியம். நீங்கள் உங்களுக்கே தெரியும் நான் சரியான லூட்டு பொறுக்கினேன். சரி அதான் இப்போ கைஸ் இன்னும் கொஞ்ச நாள் நான் லைவ் போடுவேன். உங்களுக்கு லைவ் வேணால் நான் தினமும் லைவ் போடுறது இருந்தால் சண்டே ஒரு 4:30 ஈவினிங் தான் நான் ஆரம்பிப்பேன் லைவு. நீங்கள் வேணால் லைவ் பாருங்கள். என்னடா ஒரு லூட்டுமே இல்லை, என்னடா அவன் சிக்கன் கொடுக்குறான். நம்ம இடத்துக்கு தான்டா போனோம். எனக்கு ஏகே தாங்க விஷயம். நான் இது ரீசெண்டாக தான் ஏகே எடுத்தேன் இந்த கோபராக பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் தான் கட்சிது. ஆனால் ஏகே எடுத்து ஆடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு ட்ராக் ஏகே கட்சிது. அது எப்படியா லெவலப் பண்ணுங்க. நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா டெவலப் பண்ணிடலாம். இல்லை இதே லெவல் வச்சு ஆடுறான்னா கூட எனக்கு ஓகே தான். நீங்கள் கமெண்டில் எந்த கண் சொல்கிறீங்களோ அது ஆடுறேன். இல்லை ஏதாவது டாஸ்க் கொடுக்குறது இருந்தால் கூட கொடுங்க. அது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏய் தம்பி இருப்பா நானும் வரேன். என்னப்பா இப்படி பண்ணுறியப்பா சிக்கன் கொடுக்குறிய. இது அதேமாரி நம்ம சண்டே கில்டு வார் போவோம். உங்களுக்கு யாராவது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு கூப்பிட்டுப்பேன். இது என்னோடய ஐடி வந்து கமெண்ட்டில் கொடுக்குறேன். கமெண்ட்டில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டுலேயும் கொடுப்பேன். உங்களுக்கு வேணால் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கோங்க. ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு எவனோ ஒருத்தங்க தரமாக கில்லுலாம் வச்சுன்னுக்குறான் எவனே தெரியல. டேய் இங்கே ஒருத்தங்கிறேன் என்னை விட்டு நீ எப்படா கில்லு அடிக்கலாம். சிக்கன் கொடுக்குறாங்க கைஸ் நம்மளுக்கு. நம்ம எவ்வளோ பெரிய ஆள். இந்த மேட்ச் எப்படியாவது நம்ம போய் அடிக்கணும் கைஸ். இந்த மேட்ச் நம்ம போய் அடிப்போமா எப்படி நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் நீங்களே நல்லா பார்த்தீங்கன்னா இல்லையா அந்த பேபி கில்லர்னு ஒருத்தவங்க வந்தாங்க. அவன் தான் எப்போ பேபி கில்லர் இஷ்டத்துக்கு டாப் பண்ணி ஈவோ கண்ணு எடுத்துருப்பான் போல. அதெல்லாம் விட்டுரு அவன் திறமை எடுத்துருப்பான்.
ஆனால் இப்போல்லாம் எவ்வளோ கில்ல தீரான். சரி அவனை எப்படியா நம்ம போட்டணும்னு அதுக்குள்ளே இங்கே ஒருத்த எனிமி நான் வாடா போயிட்டான்னா இறாடி நான் அவனை அடிச்சுட்டு வரேன் பெரிய ப்ரோ பிளேயரான்னு சொன்னால் தனியாக அப்போ தான் லூட் அடிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் பையன் கிட்டே காலி ஆகிடுவாங்க. இப்போ என்ன பண்ணலாம், சரி நம்ம கிட்டே M10 எடுத்துலாம். ஏன்னா M10 பயங்கரமாக இருக்கும். M10 ப்ரோ பிளேயர், M10 அரக்கன் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பட்டம் இருக்கு. அதனால M10 எடுத்தா. புல்லட் இல்லை கைஸ், புல்லட் வச்சுன்னா பண்ண போறேன்னு தெரியல. சரி பார்ப்போம், நம்ம பார்க்கறது கிடையாது. பார்த்தீங்கன்னா மாட்டி பேபி கில்லர் அவன் மாணி எத்தனை கில் தான் அடிப்பானே தெரியல. மனசாட்சியெல்லாம் மாட்டிக்கிறான். மாணா அவன் நம்ம தாண்டா அடிக்கணும் சொல்லி தேடுவேன், எங்கெங்கேயோ தேடுவேன். நம்ம முதல்ல புல்லட் எடுக்கணும்னு சொல்லிட்டு தேடி பார்க்க முடியும். நீங்கள் M10 புல்லட் மட்டும் கொடுத்துருந்தா எந்த வேறு புல்லட் கூட வேணாண்ணா. M10 புல்லட் புல்லட் கிடைக்கவே மாட்டேங்குது கைஸ். என்ன கைஸ் பண்ணுறது? இந்த மாதிரி ஒரு லாஸ்ட்டுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இன்னும் M10 12 புல்லட் வச்சு ஆரம்பிக்கிறேன். அவன் சொல்கிறான் நான் வானா அங்கே எனிமிக்கிறான். நான் சரி இருக்கு, நீ ஆடுப்பா, நீ தான் பெரிய ப்ரோ பிளேயர் ஆச்சு, இது மான்செட்டுக்கு வச்சு ஏற்றிடு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுன்னுக்கிறேன் கைஸ். அவங்ககிட்ட என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ இந்த வீட்லையாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன். அந்த வீட்லையாவது கட்சினா நல்லாயிருக்கும். சுற்றி சுற்றி பார்க்கத்தான் இது ஒரு புல்லட் கிடைக்க மாட்டுது. மணி எங்கே போச்சு அந்த ஃபஸ்ட்டு ஆகணும். மணி இந்த கண்ணங்காரன் மணி தேவைப்படுறப்பெல்லாம் விட மாட்டான், தேவையில்லாதப்பெல்லாம் விட்றான். இப்போ அதாவது இப்போ நம்ம SG கன் அதாவது MP40 MP5 வச்சுருந்தோன்னா அப்போது SG புல்லட் நிறைய கொடுப்பான், SMG இருக்காது. ஆனால் நம்ம எப்போ M10 டபுள் சாடி மேலே எடுக்கிறோமோ அப்போ கொடுக்க மாட்டான். இந்த மாதிரி கைது நான் சஜிச்சுட்டு இருந்துச்சுன்னா நாங்கள் எப்படி போய் அடிக்கிறது? நான் வேறு இது நம்ம சேனல் யூடியூபர் பார்க்குறவங்களுக்குலாம் சொல்லிட்டோம், ஆனால் இந்த மேட்ச் எப்படியாவது போய் அடிக்கணுமே. அதுக்கேற்ற மாதிரி இந்த கண்ணக்காரன் சதி பண்ணிட்டானா முடிஞ்சு போச்சு. நான் என்னடா ஏதோ எனிமி சுட்ட சொன்னது கேம் எனிமி சுட்ட மாதிரி இது ஆளே காணும். எங்கே இருக்கான்? அதாவது மாறுகிறான் பார்த்து இதுவே பண்ணுறாங்க அவன். ஏடி தம்பி இருப்பா, கொஞ்சம் லைட்டாக தள்ளி காட்டு. அங்க நிக்கிறவனா இங்க வான்னு ஹிந்தியில எப்படி கூப்பிடுவ? அங்க போய் இங்கதானே ஆட்டுக்கோ. இப்ப ஹிந்தியில கூப்பிடவா? இதராவோ இங்க வான்னு அர்த்தம். அடேங்க அப்பா, ரொம்ப ஈஸியா இருக்குதுடா. அங்க போடா, இங்கடா அட பாவி, என்னடா மான்ஸ்டர் வச்சுன்னு ஃபன் பண்ணிட்டுக்கிற. இங்க ரிவ்யூ பண்ற குளோவல் போடுறாங்க, ஒரு குளோவல் போடுறான். டேய் அங்க இல்லடா, அங்கடா சூப்பராக. டேய் ஒரு குளோவல் போடுறா, எத்தனை குளோவல் போடுற? குளோவல் இவ்வளோ பஞ்சம் போட்டுக்கிறா, நீனும் இஷ்டத்துக்கு போடுற. சரி வரனா போறான், வட்டா மாமே டூர் அடங்கோயால். என்னடா அவன் வந்த வேகத்துலேயே போயிட்டாங்க அவன். தனியாக விட்டு நீ எதாவது பண்ணிக்கோ, நான் போறேன்ட்டாங்க அவன். சரிமான பரவாயில்ல, நம்ம இது பிளேயர்னு மனசுல நம்பிக்கையை வச்சுன்னு இனிமேல் தேடி தேடி பார்த்துருந்தேன். எவனோ ஒருத்த மாஸ்டர் இப்போ பொழுதுன்னா எவன்டா அவன் கோண்டா. நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்கோ? நானே என்னைக்காக ஒரு மேட்ச் தான் பயங்கரமாக ஆடலான்னு பார்ப்பேன். இப்போயும் இப்படி தான் பண்ணிங்கன்னா நான் எப்படா போய் அடிக்கிட்டு நான் வேறு சொல்லிடுறேன். அவன் பேர் என்னதுரா? பேபி கில்லர். கைஸ் அந்த பேபி கில்லர் எப்படியாவது நம்ம தான் சம்பவம் பண்ணோம், அது நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம். இது எங்கடா இவன் தான், யாரா அவன் பாட்டு? இவன் தாங்க என் டீம்மேட்டை மானிச்சிடான் டேமேஜ் கொடுத்தான். அவனை க்ளோவெல்லாம் பயங்கரமாக வச்சுக்கிறேன் ப்ரோ காலியர்னா எவன்டா உனக்கு நானும் வச்சுது பரவாயில்ல, நம்ம ஓசிக்கலால் தட்டிடலாம். ஹலோ காலியோ, ஏய் டேடி காலிங் பாவி அந்த பாட்டா? ஹலோ கைஸ், அந்த இது நம்ம பார்த்தோம் முன்னாடி டேடி காலிங், அதாவது அவன் பேர் வச்சு ஏமாற்றி ஒருத்தவன் தானே, அவன் எப்படியோ வெற்றிகாரமாக ஓசிகள் வச்சாச்சு கைஸ் தரமா. பாவம் ஆனால் அவன் நாக்கச்சவன் வெறுத்துருப்பான், அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. ஏன்னா கைஸ் ஓசிலாம் நம்ம அப்படியே அந்த மாதிரி இப்போ சொல்லவா வேணும். இது சரி இன்னும் ஒரே ஒருத்தனா என்னதே பேபி கில்லர், அவனை எப்படியாவது நம்ம கில் அடிக்கணும். இப்போ அவனையாவது ஓசிகள் அடிக்காமல் நம்ம நேர்மையாக ஒரு கில் அடிக்கணும். இருந்தா நான் வந்தா நான் மனசுக்கு ஒரு தைரியத்தை வளர்த்துட்டு டைரெக்டாக ஏறி போயிடலான்னு போனேன். கட்சியிலமா நான் அங்கே ஒருத்தன் தான் சரி கிரனேட் போடலான்னு சொல்லி குக் பண்ணுவேன். அதாவது நான் கிரனேட் போடும்போது மட்டும் ஏதாவது ஒரு இது வந்துடுது பாருங்களேன். எவ்வளோ நேரம் குக் பண்ணுவேன், நேக்கா ஓட்டுவோம் பாருங்க கதையா. இன்னும் சரியான டென்ஷன் ஆயிடுச்சு. சரி ஓசிலாம் தரலாம், எவனோ ஒருத்த நான் கேட்டான் அவனுக்கு கில் அடிக்கலாம் பார்த்தா அவனுக்கு இதுவே பண்ணி வெறியாயிடுச்சு. மார்னிங் அது அவளை வச்சாது கில் எடுக்கணும். நீ என்ன போட்டுனே இருப்பான். அடா பாவி டேய் போங்கடாடி, நான் வித்துட்டேன்டா, புல்லட் வேற இல்லை கைஸ். சரி அங்கே ஏதோ ஒரு ரூட் இருக்குது, அதில் போய் கில் அடிக்கலாம். டேடி எவன்டா என்ன சொல்கிறது? கேலி ஆகிடுவோம் நீ என்ன சுற்றினா என் மேலே கை வச்ச அவள் தான். அதுக்கப்புறம் உயிர் இருக்காது உடம்புல, உயிரா நாங்கள் தான் அடிக்க போகிறோம். அதனால் என்ன பண்ணாலும் உயிர் எங்களுக்கு தான். M10 புல்லட் இல்லை கைஸ், அதனால் MP5 ஏற்றுக்கலாம். என்ன சொல்றீங்க? இது மாதிரி M10 என்னடா ஏன் நான் வச்சுது? அடா பாவி அந்த பேபி கில்லரா? அவனு என் டீம்மேட் மேலே மான்ஸ்டர் ட்ரக் ஓட்டுற டிரைவர்
எப்படி அவனுக்கு இல்லை அடிக்கிறான் கைஸ். எனக்கு சிறான் டென்ஷன் ஆயிடுச்சு. நான் கூட ஏதோ விட்டுறலான்னு நினச்சேன். ஏமாண்ணே என்னோட டீம்மேட் மேலே கை வச்சுட்டாங்க. அவன் எப்படி கை வைக்கலாம்? அவன் டீம் தான் கைஸ். 3 பேர் தாங்க சேர்க்குறாங்க 1v2. ஆனால் ஐயோ என்னடா கிரைண்ட்லாம் போகிறீங்களே. நாளைக்கு சம்பவம் தானே உங்களுக்கு வாங்குறேன். என்ன கைஸ் இந்த 2 பேர் தான் கைஸ். இந்த 2 பேரில் அந்த ஒரு பேபிக்கில் வேறு ஒருத்தங்கிறான். இந்த சமயத்தில் போய் லேண்ட் பண்ணுறது என்ன பண்ணுறது? போய் அடிக்கணும். இன்னும் 1v2 தான். ஃபஸ்ட்டு என் ஒருத்தன் வந்தானா அடிச்சு முடிச்சான். அதெல்லாம் என்ன வாண்டடாக வந்து வாங்கிட்டீங்க எப்படி? ஓடி உன் தலையிலே வச்சுட்டு ரிவேலாம் பண்ணக்கூடாது. தவறான செயல் போய் மானம். எப்படியாவது நம்ம புல்லு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிடணும். இவன் வேறு சுற்றினே வரான். அதனால என்ன பண்ணுறது? கில்லு எடுக்கணும் மாட்டான். எவ்வளோ கில்லு தான் சாப்பிட்டு கில்லு எடுத்துட்டு என்னடா பண்ணான்னு சொல்லி பின்னாடி வந்தான். எனக்கு ஒரு ப்ளோவில் போட்டு இல்லை இவன் நீ வெளில வந்தாலும் டேமேஜ் தான் உண்டு வா அப்படின்னு சொல்லிட்டான். அது அவங்க ஒருவாரு அவனை ஓடி அவனை பார்த்தா அவனை பயங்கரமாக ஆடுறான். ஆனால் நம்ம அளவில் ஆட முடியாது. ஏன்னா நம்ம பெரிய ப்ரோ பிளேயர். அவன் ஓடி போய் அங்கே தான் சொல்லி அவன் நான் ஊசி வச்சுருக்காரு தலைவர். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ வரும். அதனால் இது பெல் பட்டன் ஆன் வச்சுக்கோங்க.